ஐயோ ஆண்டவனே, இந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேற தெரியல. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி 3 மாதம் 4 மாதம்னு அந்த டாக்டர் வயிற்றுல புளியை கரைக்கி வச்சுட்டதே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. அந்த டாக்டர் எப்படியாவது போய் சொன்னதாக இருக்கணும். இந்த டாக்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லணும். தயவு செஞ்சு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன். எனக்கு இதை மட்டும் நடத்தி கொடு சுவாமி. எனக்கு என் புருஷன் வேணும். அவர் இதை என்னை வெறுத்துட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இப்போதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது. மன நிம்மதியோடு இருந்தேன். அது என் கையை விட்டு போயிடக்கூடாது. என் கையை விட்டு போயிடக்கூடாது. அந்த டாக்டருக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன். படுபாவி பையன் போலியா எவ்வளோ ஏமாத்திக்கிட்டு திரியிறான். இப்போ மட்டும் இந்த டாக்டர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அதுக்கேத்தாப்புல பண்ணிக்கிறேன். நம்மள மாதிரி எத்தனை பேருக்கிட்ட இப்படி பொய்ய புளிவிக்கிட்டு தெரியுமா? அதுவும் இல்லாமல் அந்த குண்டு பண்ணி என் பொண்டாட்டிக்கு எதையோ கலந்து கொடுத்ததுனால தான் இந்த வாந்தி வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னால் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க. இருக்கட்டும், என்ன ஏதுன்னு இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு பாத்துறேன். மேம் எந்திரிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். எல்லாம் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான், என்ன ஏதுன்னு இப்போ சொல்லிடுவாங்க. டாக்டர் திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்க டாக்டர். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரதா போச்சு. ஏதாவது கார்டு எதுவும் செக் பண்ணீங்களா? என்னது கார்டா? மேம் வாங்க மேம். அந்த வரேன் டாக்டர். அமுதா, உனக்காக நான் இருக்கேன், பயப்படாம வா. உட்காருங்க. மேம் என்னாச்சுங்க? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. டாக்டர் ஒழுங்கா பாத்தீங்களா? இங்க பாருங்க, இது பாக்குறதுல இல்ல, ஸ்கேன்ல எல்லா ரிப்போர்ட்டுமே வந்துடும். சரிங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? டாக்டர் எனக்காக இன்னொரு தடவை ஸ்கேன் பண்றீங்களா? இதுங்க, இது என்ன குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கன்றீங்க. இப்பதான் தெளிவா ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கு. இல்ல டாக்டர், ஸ்கேன்ல ஒரு சில நேரம் தப்பான இதெல்லாம் வரும்ல, அதனால கொஞ்சம் இன்னொரு தடவை பாருங்க. இது ஒன்றும் கத்திரிக்காய் வியாபாரம் கிடையாதுங்க. ஒன்று சொத்தையா இருந்துச்சுன்னு இன்னொன்று மாற்றி இது பண்ணுறதுக்கு உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அது ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமா தெரியும். அப்படிதானே தெரிஞ்சிருக்கு. இதில் நான் என்ன உங்களுக்கு மறுபடியும் பண்ணுறதுக்கு இருக்கு? இப்போ வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணா என்னதுன்னு தெரியுங்களா? ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு உடம்புக்கு சும்மா சும்மா ஸ்கேன் பண்ணக்கூடாது. சரி. என்னது, அவர் பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம போறாரு. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட நான் இருக்கேன் அமுதா, நான் இருக்கேன் அமுதான்னு எனக்காக அப்படி பேசினாரு. ஆனா இங்க ஒண்ணுமே பேசாம அவர் பாட்டுக்கு போறாரு. மேம் உட்காருங்க, உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னடா இது, இப்படி ஒரு வித்தியாசமான கப்பிள்ஸை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஹஸ்பண்ட் அவ்வளோ துள்ளி குதிச்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் கடவுள் கொடுத்த வரமாவே நினச்சி அவ்வளோ பெருமைப்படுவாங்க. இவங்க என்ன குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லியும் அதை காதலே வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மாமா வருவாங்கன்னு சொன்னாங்க. மாமா வருவாரா என்னன்னு வேற தெரியலையே. மாமா உனக்காக காத்துட்ருக்கேன். மாமா வந்துடு மாமா. எப்படியாவது அத்தை எனக்காக மாமா கிட்ட பேசி மாமா மனசை மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? என் மாமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த உலகமே என் மாமா தான், என் மாமா மட்டும்தான். மாமா மாமா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவை போல. ஏனே சின்ன வயசுல எப்படித்தானே ஒரு பைப்புல நீ தண்ணி அடிச்சு கொடுப்ப, அதுல நான் ஆடுவேன். அதெல்லாம் ஒரு வசந்த காலமா. இனிமே அந்த மாதிரி காலம்லாம் என்ன வரவா போகுது? இப்பெல்லாம் எடுத்தவங்க ஒருத்தனை எதுக்கு எடுத்தாலும் போனுலேயே தான் இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு வாழ்க்கை தான் போ. ஏங்க மணி ஆகி போச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவோமா? மணி ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன சாப்பாடு எடுத்து வை. என்ன நீ மருமகன் வாராரா என்ன ஆவாமா? நீ என் பையனை பத்தி எனக்கு தெரியும். நீ நான் இல்லைன்னு வைங்க, என் பையன் தவிச்சு போயிடுவான். எப்படியும் பக்கம் பக்கம் வந்திருப்பான். நீங்க தான் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரு வர மாதிரி தெரியல. சாப்பாடு எடுத்து வச்சா எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த குமரி வேற வெளியே நின்றுக்கிட்டு என்ன பண்றா? அடியே
அடியே ஷோ இந்த அம்மா வேற என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ? உள்ள வா, சாப்பாடு எடுத்து வைப்போ சாப்பிடுவோம். எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. நீங்க வேற மாமே வருவா மல்லிகைப்பூ தருவான்னு சொல்லிவிட்டீங்க. இப்ப பாருங்க வெளியே நின்றுக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அண்ணி இருங்க அண்ணி, விடுங்க, உள்ள வந்துருவான். தங்கச்சி தான் சொல்லுதுல, அப்புறம் என்ன? சும்மா எடுத்தோடனே உச்சி மலையில ஏறிட முடியுமா? பொறுமையா தானே போக முடியும். என்ன பண்றது, கை நிறைய சம்பாதிக்கிறான், வீடு வாசனா கட்டுறான். இவங்களுக்கு கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளைய நல்லா வச்சுப்பான். நம்ம நகை நட்டு போடணும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த குடும்பத்தை அண்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவளாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து இப்படி அதிகாரம் பண்ண முடியுமா? இந்நேரத்துக்கு நம்மளை பார்த்தாலே பம்மிக்கிட்டு வெளியவே நின்றுட்டு அங்கே சோத்தை தூக்கி போட்டால் அதை தின்னுபிட்டு போயிடுவா. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒய்யாரம் பேசிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், நினச்சது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் யார் இவ்வளோ அண்டிக்கிட்டு கிடக்கிறது? பிள்ளைகிட்ட சொல்லி இவ்வளோ பற்றி விட்டுவிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த வீட்டில் வச்சிட வேண்டியதான். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஒரு ஃபோனு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம பொண்ணு முன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து அத்தனை வாட்டி இந்த பயலுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், இன்ன வரைக்கும் கூப்பிடலை. இன்னத்துக்கு அவங்க சம்மந்திக்கு ஃபோனை போட்டு நான் சொன்னேன், அவங்க வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு. அவங்களும் கண்டுக்காமல் இருக்காங்களே, என்ன குடும்பமோ தெரியல. ஆள் பார்த்தாதான் சம்மந்தி சாமந்தின்னு சொல்ல வேண்டியது, அப்படி இல்லைன்னா மதிக்கிறது கிடையாது. வெளியே போன அந்த மனுஷன் வரட்டும், பிடிச்சி இவரை 4 போடு போடணும். என்னையா சம்மந்தம் பார்த்து வச்சிருக்க? மதிக்க மாட்டிக்கிறாங்க மனுஷங்களை. அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை குடும்பத்தை அப்படி தாங்குவாங்க, ஆனால் இந்த காலத்தில் மாப்பிள்ளை குடும்பத்தை கை கழுவுற தண்ணி மாதிரியில் வச்சுருக்காங்க. வரட்டும் இன்னைக்கு. மாப்பிள்ளை வண்டி வந்துருச்சு, மாப்பிள்ளை வண்டி வந்துருச்சு. இப்ப எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல உள்ள வரட்டும். உள்ள வரட்டும் நீங்க சொல்றீங்க. காலையில போனவங்க இப்பதான் வீடு வராங்கன்னு உயிரே இல்லைங்க. இதுலயும் போன் பண்ணா கூட மாப்பிள்ளை தம்பி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. சரி நான் இருக்கேன்ல, இப்ப அவர் பேசட்டும், நான் அதுக்கேத்தாப்புல பேசிக்கிறேன். ரிப்போர்ட்டுன்னு இல்லம்மா, என் பொண்டாட்டி என்னத்தை கலந்து கொடுத்துருக்காருன்னு இப்ப ரிப்போர்ட்ல வரும்ல, வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு. டேய் நீ வேற வாயை வச்சுட்டு கம்முனு இருடா கொஞ்ச நேரம். முதல்ல நம்ம புள்ள வாழ்க்கையை தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வீம்பு பிடிவாதமெல்லாம். நீ ஒரு தங்கச்சி, ஒரு கூட பிறந்தவ அப்படின்னு யோசி. விட்டு கொடுத்து போ. விட்டு கொடுத்து போன்னு என்கிட்ட சொல்லு, உன் பிள்ளைகிட்ட சொல்லிடாத. என்னை நம்பி வந்தவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவன் மட்டும் பேசுகிறாள், அவன் புருஷன் எப்படி வேணுமோ அப்படி இப்படின்னு. இத்தனை வருஷம் எவ்வளோ செஞ்சுருப்போம். அந்த நன்றியை கொஞ்சம் கூட யோசிக்காமல பேசுகிறா. சரி வந்துட்டாங்க, கம்மனிருங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, காலையில் ஆஸ்பத்திரிக்கு போனவங்க இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவும் மாட்டேன்ட்டீங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன வந்திருக்குங்க? என்ன வந்திருக்கு? ரிப்போர்ட்டு வாங்குறேன் அப்படி இப்படின்னு போனாங்கல்ல, ரிப்போர்ட்டில் நான் என்ன கலந்துருக்கேன் நீங்களே சொல்லுங்க, அப்போ தானே எல்லாத்துக்கும் தெரியும். மாப்பிள்ள, உங்களை நான் எவ்வளோ பெரிய மனுஷன் நினச்சேன் தெரியுங்களா? நீங்கள் போய் இப்படி குடும்பத்தில் எல்லாத்தையும் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களை நம்பி பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ வார்த்தையை கொட்டி அள்ளி வீசிட்டீங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருப்பீங்கன்னு தான் அவ்வளோ ஆசைப்பட்டோம். ஆனால் குடும்பத்தில் நீங்களே இப்படி ஒரு விஷயம் பண்ணலாங்களா? என்னதான் அதில் இருந்துச்சு, அதை சொல்லுங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட எல்லாம் பேசுறதுன்னு வேற தெரியலையே. ஐயோ ஆண்டவனே. சொல்லுடி, மாப்பிள்ளை தான் உண்மைன்னு இருக்காருன்னா நீயும் அப்படியே பேரஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. சொல்லுன்னு இருக்க. ரிப்போர்ட்டை வாங்கு, நமக்கே தெரிஞ்சிடும். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ரிப்போர்ட்டை வாங்குறேன், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையும் உண்டில் நான் ஆக்குறேன் அப்படி இப்படின்னு போனார்ல. ரிப்போர்ட்டை கொடுங்கப்பா. ஐயோ அதான் அம்மா கேட்குறாங்கல்ல, ரிப்போர்ட்டை கொடுங்க. ரிப்போர்ட்டை கொடுங்கப்பா. ரிப்போர்ட்டை கொடுத்து என்ன பிரயோஜனம் தம்பி? உங்க புள்ள 4 மாசமா. தம்பி என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி 4 மாசம் ஆக முடியும்? எப்படி ஆகும்னு என்கிட்ட கேட்டா உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க. என்னங்க, எனக்காக எல்லா இடத்துலையும் நிற்பேன், சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க, இப்போ எப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்கன்னு. தம்பி முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னதை சொல்றீங்க? வாந்தி எடுத்துட்டு கிடக்கிறாளே, சரி இவங்க தான் ஏதோ கலந்துட்டாங்கன்னு நினச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா 4 மாதன்றாங்க. கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி இவன் 4 மாதம் ஆக முடியும்? அதுவும் இல்லாமல் சந்தையில் விலை போகாத கத்திரிக்காவை ஏன் தலையில் கட்டிட்டீங்க அப்படி தானே? அதுவும் ஊழ கத்திரிக்காய. என்னங்க? அடைச்சி வாய மூடு. என்னங்க நொன்னங்கன்னு. நான் ஒன்னதான் விரும்பினேன், உன் வயிற்றுல இருக்கிறத இல்லை. மாப்பிள்ள என் பிள்ளைக்கு எப்படி இப்படி? மாப்பிள்ள நல்ல டாக்டரை பார்த்து போனீங்களா? ஏதோ தப்பா ஏதோ ரிப்போர்ட் வந்திருக்க போகுது.
ஒரு டாக்டர் இல்லை, 2 டாக்டருக்கு போயிட்டு வந்துட்டேன். 2 பேரும் அடிச்சாங்க அப்படி மாதிரி ஒரே மாதிரி சொன்னாங்க. இதுலேயும் சும்மா வயிறு வலி என்னன்னு பாருங்கன்னு தான் சொன்னேன். அவங்க பிரித்து என்ன ஏதுன்னு அக்கு வேற ஆணி வேற வச்சுட்டாங்க. ஓஹோ, அப்போ இதுதான் விஷயம். அப்போ அந்த சாப்பாட்டில் நான் எதுவும் கலக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ இவ மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த வாந்திக்கு நீங்கள் தான் காரணம் நினச்சிட்டேன். கடைசியில் அந்த வாந்திக்கு எவன் காரணம்னே தெரியல. என்னங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க? சி, என்னை என்னங்கன்னு ஒன்னங்கன்றதெல்லாம் வச்சுக்காத. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்குன்னு இதுக்கெல்லாம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. தம்பி, நம்ம வேணா அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவோம் தம்பி. அத்தை, நீங்க எவ்வளவு கேவலமானவங்களாம் பேசிட்டு இருக்கீங்க. எம்மாடி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாய மூடு. அத்தை, அந்த குழந்தை கூட இல்லாம எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட 6 மாசம் ஆச்சு, இன்னும் உனக்கு ஒரு நல்ல செய்தி இல்லையான்னு என்னை எவ்வளோ பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய போய் எப்படி அத்தை உங்களுக்கு மனசு வருது? என் புள்ள வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அடி என் மாமி யாரு? உன் புள்ள வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நீ அழிக்கலான்னு பாக்குறியா? தம்பி, அப்படி இல்லப்பா. இன்னும் நொப்படி இல்லப்பா. இழிச்சவன் எவனாவது சிக்குவான் அப்படின்னு சொல்லி இவன் தலையில கட்டிடலான்னு பாக்குறியோ? என்கிட்ட எல்லாம் இந்த பருப்பு வேகாது, சரியா? உங்க பிள்ளைங்க நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தேவை வெங்காயமே கிடையாது. எங்க அம்மா அப்பயே சொன்னுச்சு, வேணாண்டா வேணாண்டான்னு. யாரோ பெத்த பிள்ளைக்கு நான் அப்பனாக முடியுமா? என்னங்க, எப்படிங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு காரணம்? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அம்புட்டு தான் சொல்லிட்டேன். உன் பக்கத்துல நிக்க கூட அருவருப்பா இருக்கு. சீ 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 சீ. கன்றாவி ரிப்போர்ட் வேற. என்னங்க, எங்க போறீங்க என்னை விட்டுட்டு? என்னங்க, என்னங்க, என்னங்க? ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு. பாவி மவளே, எங்க பேச்ச கேட்டியாடி? இப்படி போய் இப்ப பாருடி, இந்த தம்பியும் வேணான்னு சொல்லிட்டு போயிருச்சு. நீ எல்லாம் என்ன ஜென்மனே தெரியலையே. அத்தை, இதுக்கு காரணம் கூட நீங்க தான். நானா? மருமவளே, வார்த்தையை அடக்கி பேசு. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஏன் அத்தை, கல்யாணத்துக்கும் பேசி முடிச்சு எனக்குமே இவருக்குமே அத்தனை நாள் ஆணுச்சு. ஒரு நாள் கூட நாங்கள் நேரில் பார்த்துக்கிட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த பையனை விட்டுட்டு வந்து 2 வாரம் கூட ஆகல. 2 நாளில் இவரை தான் பேசி முடிக்கணும், இவரோட தான் நீ இருக்கணும், இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த தம்பியோட அங்கே அனுப்பவும் இங்கே அனுப்பவுமா இருந்தீங்க. நம்ம சொன்னால் கூட உன் வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் என் புள்ள இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டா, இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் ஒரே தான் சந்தோஷத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். ஏமா, நீ கொஞ்சம் வாய மூடம்மா. இருக்கிற பிரச்சனையில நீ வேற. எதுக்குமா இப்ப என் பொண்டாட்டியை சத்தம் போடுறீங்க? என்னடா, அவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. அவளை அதட்டி உள்ள அனுப்புவியா? அதை விட்டுவிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ என்ன இல்லாத போல அதிகமா பேசிட்டா? நீங்க தான் அவ கூட அனுப்புன்னு அனுப்பி விட்டீங்க. இதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அத்தை, பழக பழக பாலும் புளிக்கும்னு. அவன் வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பிட்டான். இப்போ வீட்டை விட்டு வந்து அவனை விட்டு வந்து 6 மாதம் ஆகுது, இப்போ 4 மாதன்றாங்க. அப்போ அந்த அவனை விட்டு வந்து 2 நாளில் இவன் கூட தானே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா? அப்போ இதனோட குழந்தை இவனோடது தானே. ஆனால் இப்படி பேசிட்டு போகிறான். இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே இவ தான். கல்லூரி மங்கி மாதிரி உக்காந்துருக்கால, அவகிட்ட கேளுங்க. ஏடி, ஒவ்வொரு தடவையும் உன்னை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு நாள் ஒரு பொழுது இருக்க முடியலடி. அதுக்குள்ள எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்து நின்னுற. நீ மாப்பிள்ளையோட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு தானடி சொன்ன. இது என்னடி கன்றாவி? எல்லாத்துலேயும் அவசரம் தானே உனக்கு? எல்லாத்துலேயும் அவசரம் தானே. என்ன கேவலடி இது? மாப்பிள்ளை இதுக்கே உன்னை தூக்கி வீசிட்டு போயிட்டாரு. இன்னமும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை மருமவளாவே ஏற்றுக்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை என்ன பேசுவாங்க? ஐயோ ஆண்டவனே, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. முள்ளில் சேலை பட்டாலும் சேலையில் முள்ளு பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்கு தான். அதுதான் கிழிஞ்ச கந்தலாக வந்து நிற்கிற. இதுக்கு நீங்களே காயத்துக்கு மருந்தா இருங்க. ஏற்கனவே அந்த காயத்துக்கு மருந்து இவன், நீங்கள் இப்போ இந்த காயத்துக்கு மருந்து எவன்னு பார்த்துக்கோங்க. மருமவளே, வார்த்தையை பார்த்து பேசு.
என் பொண்டாட்டியை அடக்காதீங்க. உங்க புள்ளைய அடக்கி வச்சிருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. அவளை அடக்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. என் பொண்டாட்டியை அடக்க வந்துட்டீங்க. ஹம். வாணி உள்ள. இந்நேரத்துக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடுல ஏதாவது கலந்து கிளந்து இருந்துச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டியை எல்லாரும் எப்படியெல்லாம் பேசணும்ட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாயடைக்கிற மாதிரி தான் கடவுள் நல்ல கூலியை கொடுத்துருக்கான். ஆத்தாடி ஆத்தா, ஒரு சிலருக்குலாம் வாழ்வு வந்துருச்சுன்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க போல இருக்கு. என்ன பேச்சு பேசுறாங்க. கடவுள் நல்லா தான் கொடுத்துருக்காரு. படுபாவி இப்ப எங்க வந்து நிறுத்தியிருக்க பாருடி. ஐயோ ஆண்டவனே, ஐயோ இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. நீ எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா செத்து தொலைஞ்சிருடி. நீ முதல்ல வாயை மூடு. ஒழுங்கா இருந்த பிள்ளைய போன்னு அனுப்பி விட்டேன். நானா அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கலாம் வச்சுக்கலான்னு ஆட்டை கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியும், வாயை மூடுங்க. இப்போல்லாம் இதெல்லாம் சகஜம். பிள்ளைங்க வீட்டுல கட்டிக்க போறவங்க ஒன்று போகட்டும் வரட்டும். இப்போ நல்லா போயிட்டானா, இனிமே வருவானா? வருவானா? இதுக்கு தாண்டி சொல்றது. 3 முடிச்சு போட்டு காலி கயிறு இருந்துச்சுன்னா அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அது நடந்திருந்தா இன்னைக்கு இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா? இன்னைக்கு 3 நாள் ஒன்றும் சாப்பிட முடியல. கட்டுன மஞ்ச கயத்துல கிழங்கு கூட காயல. அதுக்குள்ள விட்டு போயிட்டான். போதுமா? சந்தோஷமா? பெத்தவ தான் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். ஆனா நீ பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுத்துருக்கடி. நல்லா சொல்லி கொடுத்துருக்க. ஏற்கனவே ஒருத்தன் கையில காலில் விழுந்து கட்டி வச்சேன். இனி என்ன பண்ண போறேன்னு தெரியல. இனி இந்த பாவத்தை எந்த கங்கையில போய் கரைக்க போறேன்னு தெரியல. இன்னும் என்னென்ன ஆட்டெல்லாம் கட்டி முடிக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. சட்டுக்கு ஒரு டம்ளர் விஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க, குடிச்சுட்டு போய் சாகுறேன். நீ ஏற்கனவே தலையை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு என் புள்ள கல்யாணத்தை கூட இங்கே வச்சு பண்ண முடியாம ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஊர்ல மர்ம ஊர்ல வச்சு பண்ணேன். இப்ப மொத்தமா இந்த ஊர்ல வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. கல்யாணம் ஆகி 3 நாள் 4 மாசம். என்ன அவசரம்! சே, இதுக்கப்புறமா இவளோட வாழ்க்கையில நான் என்ன முடிவும் எடுக்க முடியாது. ஒரு தடவை கெட்டாச்சு, மறு தடவையும் கிடக்கூடாதுன்னா எப்படி வாழ்க்கையை வாழணுமோ அப்படி வாழணும். ஆத்திரமோ அவசரமோ ஒரு 5 நிமிஷம் அற்ப சந்தோஷம் நம்ம வாழ்க்கையை மாத்திரும் அப்படின்றது இந்த காலத்துல யாருக்கும் புரியறதில்ல. என்னத்த சொல்றது, உங்க தலையில நீங்களே மனவாரி போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் ஐயோ நாளும் வராது, அம்மா நாளும் வராது. நீ ஏன் இனிமே என்ன பண்ணணுமோ பண்ணு. இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்துல போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. இனி அங்க என்ன பேச்சு பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மாவும் பிள்ளையும் என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுங்க. ஏன்னா உங்க ஆட்டம் தானே அதிகமா இருந்துச்சு. மாப்பிள்ளையோட அனுப்ப மாட்டேன்னதுக்கு நீ தானே ஆடிக்கிட்டு வந்த. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வைக்கி. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன். உங்க 2 பேத்துக்கும் எல்லாம் தெரியும்ல. நீங்க உன் பிள்ளைய போய் வாழ வை.